எல்லாரும் வந்துட்டாங்களா இல்லை வந்துட்டுருக்காங்களா ஒன்றும் தெரியலையே. சத்யா ஃபோன் போட்டு போகிறமாக்கா, எங்கே வந்துட்டுருக்காங்க என்னன்னு கேளு. ஆடி நிறைய துணி போட்டிருக்கான் பற்றியா. ஆடி கழுவுனா கரெக்டாக தான் இருக்குது. முன்னாடி எங்கள் அம்மாலாம் ஆடி தொடங்குறது முன்னாடியே எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துடுவா. எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு துணி, எல்லாம் பாவடையிலேருந்து சட்டையிலேருந்து எல்லாம் வாங்கி தரும். இப்போ ஆடி கழுவி எல்லாம் மறந்தாச்சு. உனக்கு ஏதாவது சுடிதார் ஏதாவது பாக்கியா சத்யா? ஆமாம்மா, பின்ன இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து சுடிதார் பார்க்கிங்களாவா? நான் இங்கே சொன்னாலும் சொல்லாட்டும் சுடிதார் எடுக்கணும்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஆடி கழுவிலம்மா சூப்பராக போட்டிருப்பான். நம்ம போய் சுடிதார் பார்த்துட்டு இருப்போம்மாம்மா. பார்க்கலாம். நீ அவங்க எங்கே வந்துட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு கேளு ஃபோன் பண்ணி. அப்புறம் வந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம போய் சுடிதாரை பார்ப்போம். வந்துட்டாங்கன்னா முதல்ல பட்டு எடுப்போம். அதுக்கப்புறம் உங்கள் சுடிதாரை பார்ப்போம்னா எனக்கு 2 வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய சாரி 2 எடுக்கணும் பார்த்துக்கோ. ஓஹோ, அதானே பார்த்தேன். உங்களுக்கு எடுக்கணும், அதான் எனக்கு உங்களுக்கு மட்டும் எடுத்தாதுன்னு நினைப்போம்னா நான் அதனால உனக்கு எடுக்கணுமா கேட்குங்க. அப்படி தானே? நல்ல ஆள் தான் நீங்கள். சரி, நான் ஃபோன் பண்ணி பார்க்கேன். நீங்களே வர வேண்டியது நம்ம என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க துணி எடுக்கிறதுக்கலாம்? ஆடி கழிவு தானே, நீங்கள் வந்து எடுத்தா என்னவா? காலையில் வந்து ராத்திரி ஆயிரும் உங்கள் கூட, வேறு வேலையே ஓடாது போங்க. உனக்கு அப்படி என்னதான் வேலையோ எனக்கே தெரியல. கேட்டா தோப்புக்கு போகிறேன், தரவுக்கு போகிறேன், அங்கே எழுத போகிறேன், இங்கே இது பண்ண போகிறேன்னு சொல்லுவேன். என்ன வேலை? பெரிய வேலை. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பார்ப்பாங்க. அதுதான் வேலைக்கு ஆள் போட்டுருக்குதுன்னு செய்யுது. நீ அங்கேருந்து சூப்பர்வைசர் வேலை மாத்திரம் பார்க்கணும். இது பெரிய கஷ்டமா? பெரிய வேலைக்கு போகிறேன்ட்டு எங்கள் கூட பின்னா நீ வரலன்னா நாங்கள் டிரைவரை போட்டுலாம் கூட்டிகிட்டு வரணும். அதான் உன்னை கூட்டிகிட்டு வந்தோம் டிரைவருக்கு பதிலாக. ஒன்றை மாதிரி என்ன நினச்சிட்டியோ? வா, நாளைக்கு என் கூட வந்து பாரு எவ்வளோ வேலை இருக்குது என்ன ஏதுன்னு. சும்மா நான் ஆஃபீஸில் போய் தூங்கிட்டு வரேன்னு நினச்சிட்டு இருக்கியோ? நீ தான் உனக்கு தான் அந்த வேலை, வீட்டில் வேலையும் பார்க்கறதுல ஒன்றும் இல்லை. நடந்து தூங்கிக்கிட்டு என்ன பேசுதியோ? அடேங்கப்பா, என்ன கோவம் வரும் உண்மையை சொன்னா. சரி இன்னைக்கு ஒரு நாள் வேலை பார்க்கலண்ணே ஒன்றும் குறைஞ்சிடாது. திவ்யா சும்மா இருக்கேன், என்ன பேசாம இரி. வீட்டில் தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா எங்கேயுமா? அப்பா இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்கிறேன்னு சொன்னார்லடா, அதான் உன்னை கூட்டிகிட்டு வந்தோம். கோவப்படாத. சரி வா, உனக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கணும்ல. நீ வந்தாலும் உனக்கு பிடிச்ச ஷர்ட்ஸ் எடுப்பேன். நான் எடுத்தா 1-2 பிடிக்கும், 1-2 பிடிக்காது. அதான் சரி எல்லாரும் வருவோமே, நம்ம மட்டும் எல்லாரும் வந்தே 3 நாள் ஆச்சுல. என் ஐஸ் வேற வரேன்னு இருக்கா. இன்னைக்கு வர்றாளா என்னன்னு தெரியல. இல்லைம்மா, அப்பா பார்த்துப்பாங்க. இருந்தாலும் என்னோட அக்கௌண்ட்ஸ் எனக்கு தான் தெரியும். அப்பா பார்த்தா அப்பாக்கெல்லாம் புரியாது. அது இல்லாமல் ஐஸ் வரலாமா அன்னைக்கு? அப்பா, அந்த லூஸுக்கு பேர் சொன்னோன்னா உனக்கு என்ன சிரிப்பு வருது முகத்துல. இவ ஏமா ஒன்று சொன்னா ஒன்று அடிக்கிட்டே இருக்கா? கடைக்கு வந்திருக்க திவ்யா, கொஞ்சம் அடக்கி வாசி. சரி சண்டையெல்லாம் போடாதீங்க, வாங்க முதல்ல போய் துணி எடுப்போம். வெட்டிங் ட்ரெஸ் எடுத்துடலாமா? யாழ்னிக்கு பட்டு எடுப்போம். பட்டு புடவை எடுக்க தான் எப்படியும் நேரம் ஆகும். இப்போ மணி 10:30 மணி ஆகுதா? ஒரு 12 மணிக்குள்ளேயாவது பட்டு புடவை செலக்ட் பண்ணிடுவீங்கல்ல? பட்டு புடவை எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்கள எடுத்துக்கலாம். என்னம்மா? பட்டு புடவை தாண்டா எடுக்கணும். பட்டு புடவையும் அப்புறம் உனக்கு பட்டு வேஷ்டி சட்டை எல்லாம் எடுத்தது அப்புறம் தான் மீதி எல்லாத்துக்கும் எடுக்கணும். யாழ்னி இப்போ எப்படி இருக்குது? இப்போ வாமிட்லாம் ஒன்றும் இல்லையே? ஜூஸ் எதாவது வாங்கி தரட்டுமா? இந்த லெமன் சோடா மாதிரி வச்சுருப்பாங்க, வரியா? ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டுனா உனக்கு வாமிட் இருக்காது. ஐயோ வேண்டாங்க, காரில் வந்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் திடீர்னு வந்தோன்னே ஏதோ ஒத்துக்கலை. இப்போ ஒன்றும் இல்லை, காரில் வந்தனால தான் கொஞ்சம் வாந்தியாக இருந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லைங்க. இல்லை தம்பி, அவள் காரில் போயெல்லாம் அந்தளவு பழக்கம் இல்லைல்ல. அதான் அடைச்சாப்பில் இருக்கா, ஏசி வேற போட்டிருந்தே இல்லை. கார் அடைச்சாப்பில் இருந்ததுனால ஒரு மாதிரி அவளுக்கு பிரட்டிக்கிட்டு வாந்தி இருந்துருச்சு. மற்ற நேரம்லாம் அவளுக்கு வாந்தி வராது தம்பி. இல்லை வேணா போடா, போய் லெமன் சோடா வேணா வாங்கிட்டு வா. லிம்போஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது வேணா வாங்கிட்டு வா. அது உப்பும் சீனியும் கலந்தாப்புல தான் இருக்கும், வாந்திலாம் வராது. வாங்கிட்டு வாடா, நாங்கள் பட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லை இருக்கட்டும் தம்பி, வேண்டாம். எல்லோரும் சேர்ந்த மணிக்கே போய் பட்டு எடுத்துகிட்டு வருவோம். அப்புறம் என்ன போய்க்கலாம், வாங்க முதல்ல பட்டு எடுக்க போவோம். ஐயோ இல்லை வேண்டாங்க, இல்லை வாந்தி எடுத்து இப்போ பரவாயில்ல. அது இல்லாமல் ஜூஸ் எல்லாம் வாங்கி தந்தே அதே குடிச்சே நல்லா தான் இருக்குது. வெந்நி இருக்குது, அது போதும். இல்லை வேணா சொல்லு, வாங்கிட்டு வந்துடுதேன். அப்புறம் மேலங்கிலே அலையணும், அதான் சொல்லுதேன். இல்லை வேண்டாம், இப்போ வாந்தியெல்லாம் சரியாயிடுச்சு. வாங்க அத்தை மாமா வாங்க, துணி எடுக்க போகலாம். யாழ்னி, சித்திக்கு ஒரு ஃபோன் போட்டு பாருமா. அவள் வந்துட்டாளா என்னன்னு தெரியல. வந்து கடைக்குள்ளே நிற்காளோ இல்லை பஸ்ஸில் வந்துட்டு இருக்காளோ ஒன்றும் தெரியல. இல்லை ஒரு ஃபோன் போட்டு பாரு யாழ்னி. இல்லைம்மா, அப்போதே ஃபோன் போட்டேன் எடுக்கலை, இன்னொருக்கு போடுதேன். ஹலோ யாழ்னி அக்கா, எங்கே இருக்கீங்க? நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னா ஃபோன் எடுக்க நீயே ஃபோன் அடிச்சிட்ட. எங்கேக்கா இருக்கீங்க? நாங்கள் கடைக்குள்ளே தான் நிற்கோம், மேலே பட்டு செக்ஷன் தான் நிற்கோம். நீங்கள் வந்துட்டீங்களா இல்லை காரில் தான் இருக்கீங்களா? என்ன சத்யா வந்துட்டியா? நாங்கள் இப்போ தான் வந்தோம். அப்போதே வந்துட்டியா? பட்டு செக்ஷனில் நிற்கிய? நாங்கள் ஏதோ அங்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம், அங்கேயே நின்றுக்கோங்க. அம்மா வந்துட்டாங்களாம் சித்தியும் சத்யாவும்.
சரி சத்யா, வைக்கட்டுமா? இந்த மேலே தான் வாரோம், இன்னுக்கோங்க. வந்துட்டாகலாமா? அப்போதே வந்துட்டாக போல், மேலே தான் நிற்கலாம். சரி வாங்க போகலாம். பரவாயில்ல யாழினி, இப்போ ஒன்றும் இல்லைல்ல, வாந்தி வரப்பலாம் இல்லைல்ல? பரவாயில்லைங்க அப்பா, ஏன்டா வாந்தி எடுத்தேன்னு இருக்கு. எத்தனை அடி தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரியா போச்சுங்க, காரில் இருந்தாலும் அப்படி. ஒவ்வொரு பொண்ணும் புருஷங்காரன் என்ன ஏதுன்னே கேட்க மாட்டான், நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். உன்ட்ட என்னன்னு கேட்டால் எரிஞ்சு விழுத என்ன? அப்படிலாம் இல்லைங்க, சும்மா சும்மா கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்குல்ல. சரி சரி, அத்தை எல்லோரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க, பேசாமல் பட்டு எடுப்போம். அங்கிட்டு பாருங்க. வாங்க வாங்கம்மா, எவ்வளோ ரூபாய்க்கு பட்டு பார்க்கணும்? அக்கா, ஒரு 10,000க்குள்ளே நல்ல பட்டா, நல்ல ரெட் கலர் அந்த மாதிரி எடுத்து போடுங்க வெட்டிங்க்கு. ஆமாம்மா, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள நல்ல பட்டா எடுத்து போடுங்க. கல்யாணத்துக்கு கல்யாண புடவை நல்ல புடவை எடுத்து போடுங்க. சரிங்கம்மா. இந்த சாமுத்திரிகா பட்டு, அந்த ஐஸ்வர்யா பட்டு அப்படிலாம் வந்திருக்கு, அந்த மாதிரி எடுத்து போட்டுமா? எந்த பட்டானாலும் நல்லா இருக்கணுங்க்கா, நல்ல லுக்காக இருக்கணும், அந்த மாதிரி பட்டா எடுத்து போடுங்க. மைனி, இந்த வயலட் கலர் பட்டு நல்லா இருக்குல்ல, தீப்பெட்டி கலரும் சோப்பும் நல்லா இருக்குது பார்த்துருங்க. ஆமாம், நானும் அதான் பார்த்தேன், நல்லா இருக்குது. ஆனால் கல்யாணத்துக்கு தீப்பெட்டி கலர்லாமா கட்டுவா? நல்ல சிகப்பு, ரத்த கலரில் சிகப்பு, இல்லாட்டா ஒரு மெரூன் கலர் அப்படி தானே கட்டுவா? அப்படி கட்டினா நல்லா இருக்கும். பட்டு கொடுத்து நகையும் போட்டு பூவும் வச்சா நல்லா இருக்கும் பார்த்துக்கோ. சோப்பு கலர்லேயே பார்ப்போம். இது வேணால் நமக்கு வேணால் எடுப்போம். என்னது? உங்களுக்கு எடுக்க போகிறீங்களா? எடுங்க எடுங்க, உங்களுக்கு பிடிச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஏண்டா எங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னு இருக்குது? எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையேம்மா, எடுத்துக்கோங்க தானே சொல்லுதேன். அத்தைக்கும் உங்களுக்கும் எடுத்துக்கோங்க. ஏம்மா, நல்ல அந்த சிகப்பு கலரில் உண்டுல, கல்யாணத்துக்குலாம் கொடுப்பாங்கல்ல, இந்த சிகப்பு கலரு, அப்புறம் இந்த மெரூன் கலர் பொட்டு வச்சுருப்போம்ல அந்த கலரு, அந்த மாதிரி கலரில் இருந்தால் எடுத்து போடுமா. இது கல்யாணத்துக்கு இந்த கலர்லாம் நல்லா இருக்காது. இதெல்லாம் இப்போ ஃபேன்சி கலருக்கா? இப்போ வந்து ஃபேன்சி கலரு ரெட் கலர் வேணால் சொல்லுங்கள், அதை எடுத்து தரேன். அதுக்கு என்ன நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த ஃபேன்சி கலர் கின்சி கலர்லாம் வேண்டாம்மா, நல்ல சிகப்பும் மைனி சின்னப்பில் மெரூன் கலர் தான் எடுத்து போடுங்க. ஏழு குட்டி, ஏழு செல்லம், உனக்கு என்ன கலர் வேணும் சொல்லு. அதான் அத்தை சொல்லுதாகலாங்க, சிகப்பு எடுத்தால் போதுன்னு. அவங்களே பார்க்கட்டு, அவங்களுக்கு எடுக்க தெரியாததா? எனக்கெலாம் அந்தளவுக்கு பட்டெல்லாம் எடுக்க தெரியாது. அவங்களா எது எடுத்திருந்தாலும் சரிதான். லூஸு, ஒன்றை போய் கூட்டிகிட்டு வந்தேன் பேர், பட்டு எடுக்க கூட்டிகிட்டு வந்தா அத்தை எது எடுக்காவளோ அதுங்க. உனக்கு பிடிச்ச கலர் சொல்லு, அதை பார்ப்போம். இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம். அத்தை சொல்லுதாகல, அந்த கலரே எடுக்கலாம். இந்த கலர் பாருங்கம்மா, நல்லா இருக்கும், துடிப்பாக இருக்கும். கல்யாணத்துக்குலாம் இந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேருக்கு எடுக்காங்க. இந்த கலர் நல்லா இருக்கே காமாட்சி, இந்த கலரை பாரு, நல்லா இருக்குது. பார்த்தோன்னே மனசுக்கு பிடிச்சிட்டு, நல்ல பார்டரும் கோல்டு கலரில், கலரும் சூப்பராக இருக்குது. சிவப்பும் இல்லை, குங்கும கலரும் இல்லை, ரெண்டுக்கும் நடுசில் நல்லா இருக்குல்ல. யாழினி பாருமா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு? நல்லா இருக்குதே, சூப்பராக இருக்குது உங்கள் செலெக்ஷன், நல்லா இருக்குதே, நல்லா இருக்குமா. இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு பட்டு. ஏய் சத்யா, சத்யா வா. அத்தை எங்க? இதோ வந்துட்டே இருக்கோம் தான். நல்லா இருக்குது பட்டு, சூப்பராக இருக்குது கலரு. மெரூனும் இல்லை, ரெட்டும் இல்லை, நல்லா அழகாக இருக்குது கலரு. ஆமாம், அந்த வர்றாங்க. சத்தி வா. ஆமாம், நிக்கி கூட்டிகிட்டு வரலையா? இல்லைக்கா, அவளை ஸ்கூலுக்கு விட்டுட்டோம். நானும் அம்மாவும் ஓடி வந்துட்டோம் அவளை ஸ்கூலுக்கு விட்டுட்டு. வா வா சத்தி. அவளை எங்கே தங்கச்சியே? ஏன் தங்கச்சியை கேட்குறீங்களா, உங்கள் தங்கச்சியை கேட்குறீங்களா? என் தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிருக்கா, உங்கள் தங்கச்சி இருந்தால் வந்துட்டுருக்காங்க. எக்ஸ்கலேட்டரில் அவங்க வரமாட்டாங்களாம்மா, தலை சுற்றுமா, அதான் படியில் நடந்து வந்துட்டுருக்காங்க. நான் அதில் வந்துட்டேன். வாம்மா வா. என்னத்தான் பொண்டாட்டிக்கு பட்டெல்லாம் பயங்கரமாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம், வேற பொண்டாட்டிக்கு எடுக்காண்டாமா? அதுவும் கல்யாணம்ல பார்த்து பார்த்தே பொண்டாட்டிக்கு எடுப்பேன். உனக்கும் சொல்லு, என்ன எடுத்தாரேன். எக்கா எங்கள் பேர் உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு எடுத்தாரேன்னு சொல்லியிருக்காரு அத்தான். என்ன நினைக்க நீ அதை பற்றி? அதுக்கு என்ன, உனக்கு எடுத்தானே எனக்கு எடுத்தானே எல்லாம் ஒன்றுதான். பாரு, என் யாழினி செல்லமே சொல்லிட்டு. வா, உனக்கு ஒரு பட்டு எடுத்துருவோம். ஐயையோ, எனக்கு இந்த பட்டெல்லாம் வேண்டாம் தான், ஏற்கனவே எடுத்ததே நிறைய இருக்குது. ஏன்னா 2 சுடிதார் தான் எடுக்கணும். அது சுடிதார் எடுத்தாரேன் அத்தான், அத்தான் எடுத்துட மாட்டேன்னா உனக்கு சுடிதார் அப்புறம் எடுத்துக்கலாம். நல்ல புடவை உனக்கு ஒன்று எடு. அத்தை வாங்க, என்ன யார் முடியாமல் வந்துட்டு இருக்கீங்க? அது லிஃப்டில் வந்துட வேண்டியது தானே? இல்லை மருமானே, எனக்கு இந்த லிஃப்ட்டில் ஏறது யாரை தெரியும், எத்தனை நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. அவள் வருவான்னு பார்த்தா அவள் அந்த படி மாரி இருக்குமே, அதில் அவள் பாட்டு வந்துட்டா. எனக்கு அதில் ஏறினா தலையை கறக்கினாப்பில் இருக்கும். அதான் சரி படியிலே நமக்கு ஒருத்தரலாமல் பேசாமல் படியில் நடந்துருந்தோம்னு சொல்லி படியில் நடந்துருந்தேன். அதான் தெரிஞ்சு மாப்பிள்ள. வாங்க சித்தி, பாவம் படியில் ரொம்ப நடந்துட்டீங்களோ? ஆமாம்மா, முன்னோட கொஞ்சம் வெயிட்டு போட்டிருக்கேன் பற்றியா,
அதான் நடக்க முடியல, மூச்சு வாங்குது. வாலட்சுமி வா, சரியான நேரத்துக்கு தான் எடுத்து வந்திருக்க. நல்லா பட்டு புடவை எடுத்துருக்கு பாரு, இந்த கலர் எப்படி இருக்கு என்னன்னு. நிக்கியை கூட்டுற வேண்டியது தானே? இல்லைக்கா, அவளுக்கு பரீட்சையெல்லாம் வருது. லீவு போட்டால் அந்த பிள்ளை ஒரு 2-3 நாள் தொடுத்து லீவு போட்டுரும். அதான் சரி நிக்கட்டுன்னு விட்டுட்டு ஓடி வந்துட்டோம். இந்த பட்டு தான் எடுத்துருக்கு. நல்லா இருக்கா? எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. நல்லா குங்கும கலருமா இருக்கா, குங்குமமும் கலரும் இல்லாமல் சோகப்பும் இல்லாமல் இருக்குது. பார்டரும் நல்ல கோல்டு கலரில் இருக்குது பற்றியா, கெட்டுனா நல்லா இருக்கும். நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்குது பட்டு, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குக்கா. இந்த பட்டே எடு. ப்ளவுஸ் மாத்திரம் ஆரி ஒர்க்லாம் வச்சு போட்டேன்னு ஜம்முன்னு இருக்கும். இதே இருக்கட்டு பெரியம்மா. அப்போ இதை பில் போட்டுருமாம்மா. லட்சுமி வா, உனக்கு நல்ல பட்டை எடு. இந்த மைனி எல்லோரும் ஆளுக்கு ஒரு பட்டை எடுப்போம் வா. பொண்ணுக்கு எடுத்தாச்சுல்ல? ஆமாம், நீங்கள் உங்களுக்கு எடுத்துட்டீங்க. நான் போய் சுடிதார் செக்ஷனில் போய் எப்படின்னு போய் பார்த்துட்டு வரேன். ஆடி ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. வேண்டாம் சத்யா, நின்று எல்லாம் சேர்ந்தே போவோம். இல்லைம்மா, நீங்கள் ரொம்ப நேரம் ஆக்குவீங்க பட்டு எடுக்கிறதுக்கு. நான் போய் சுடிதார் தானே, ரொம்ப டைம்லாம் ஆகாது. இப்போ நான் போய் பார்த்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அத்தா வரீங்களா? அக்கா வரியா? நான் கூட்டிகிட்டு போகிறேன் சத்தியும் யாழ்னியும். போய் அவங்களும் சுடிதார் எடுக்கட்டு. நான் அங்கிட்ட உட்காந்துருக்கேன். எடுத்து முடிட்டு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச எடுங்க. முடிஞ்சால் எனக்கு போய் பட்டு வெட்டி சட்டையை நான் போய் அப்பா இருக்காரில் கூட்டிட்டு போய் எடுத்துருந்தேன். நேரம் சீக்கிரம் முடியும்ல, போய் சாப்பிட்றலாம். பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணால் மீதி நாளும் வந்து எடுத்துக்கலாம். சரி கார்த்தி, அப்போ நீ போ. பிள்ளையில கொண்டு அந்த சுடிதார் எடுத்து கொண்டு விடு. அதை எடுத்துகிட்டு இருக்கட்டும். நீ உனக்கு போய் துணியை பாரு என்ன. சரிங்கம்மா. சரி வாங்க போவோம். சுடிதார் எடுத்துகிட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு ஜூஸையும் வாங்கி தரேன், குடிச்சிட்டு வரலாம்.